அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் வ ரசூலா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே நோய்களை எதிர்கொள்ள நபி வழி அறிவுரைகள் என்கின்ற தலைப்பிலே மனித வாழ்விலே மனிதன் சந்திக்கக்கூடிய நோய்களை பற்றியும் அந்த நோய்களை நாம் நமது வாழ்விலே சந்தித்தால் ஈமானுள்ள ஒரு மனிதன் அந்த நோயை எந்த முறையில் எதிர்கொள்வது என்பதை பற்றியும் நினைவில் வைக்க வேண்டிய சில அறவுரைகளை எடுத்து கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த நாளை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறானோ அந்த நாளின் வெற்றியை தீர்மானிப்பதற்கு எந்த ஈமான் மூல காரணமாக அமைந்திருக்கிறதோ அந்த ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய, ஈமானுடைய உறுதியை சிதைக்கக்கூடிய அம்சங்களில் முதன்மையான அம்சம் எதுவென்று சொன்னால், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய நோய்கள் இருக்கு. பார்த்தீங்களா, ஒரு மனிதனை இந்த நோய் ஆட்டுவிப்பதை போல வேற எந்த ஒண்ணுமே என்ன செய்யாது, அவனுடைய வாழ்க்கையை சரிவடைய செய்யாது. ஆனா அதை விட பெரிய பெரிய விஷயமெல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம என்ன செய்யறோம், ஜீரணித்து இருக்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சந்திக்கக்கூடிய இழப்பிலேயே பெரிய இழப்பு அது அவனுடைய பெற்றோர்களை இழப்பதுதான். நம்ம அத்தா அம்மாவை இழந்து நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதானே பெரிய இழப்பு. ஏன்னா நம்ம இந்த உலகில் வருவதற்கு காரணமே இறைவன் அவர்களைத்தான் தேர்வு பண்ணான். அப்ப நம்ம எத்தனையோ பேருக்கு அம்மா கிடையாது, மூத்தா போயிட்டாங்க, அத்தா கிடையாது. இன்னைக்கு நம்மளுக்கு அது கவலை வருதா? அதை நினைச்சுக்கிட்டு அப்படி வருந்தறதும் புலம்பறதும் யார்த்தையுமே இல்லை. இது பெரிய இழப்பு, உச்சகட்டமான இழப்பு என்று ஒரு மனிதனுக்கு சொல்வதாக இருந்தால் அது யாரை சொல்லலாம்? ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவியை இழப்பது இருக்குது பாத்தீங்களா, அதுதான் பெரிய உச்சகட்டமான இழப்பு. அதே மாதிரி ஒரு மனைவி தன்னுடைய கணவனை இழப்பதுன்னா மூத்தா போறது. ஏன்னா இவர்கள் இரண்டு நபர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த இணக்கம் இருக்கு பாத்தீங்களா, பாசம். எதா இருந்தாலும் நான் மனைவிட்ட சொல்லுவேன், மனைவி என்னிடத்துல சொல்லுவாங்க. இதையெல்லாம் போய் நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கேன். அம்மாட்ட சொல்றதுக்குன்னு சிலது இருக்கும், அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன்.
வாப்பாட்ட சொல்றதுக்குன்னு சிலது இருக்கும், அதைத்தான் நம்ம சொல்லுவோம். எல்லா விஷயத்திலையும் நம்ம முழு அளவிற்கு எடுத்து சொல்லக்கூடிய, சொல்ல போனா ஒரு சாய்மானம், மன அமைதின்னு தானே அல்லாவே சொல்றான். கொண்டாட்டின்னு சொல்றதை விட அல்லாஹ் மன அமைதிங்கிறான். அந்த மனைவியை இழந்த நபர்கள் இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் போய் பாருங்க, சோகத்தோடைய சுத்திட்டு இருக்கிறாங்க, அப்படியே அழுது புலம்பிட்டு சுத்துறாங்களா? எல்லாம் ஒரு வாரம் ஒரு மாசம் அவ்வளவுதான். அப்ப அதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோய் இருக்குது பாத்தீங்களா, இது ஒரு சின்ன விஷயம்தான் இது. ஆனால் அதற்கு வருந்தாத புலம்பாத மனிதர்களில் அநேகமானவர்கள் எதுக்கு புலம்புறாங்க? அவர்களுடைய வாழ்க்கையில நோய் வந்து விட்டால், நோயினா தலைவலிக்கு நான் சொல்லல, சில நோய்கள் பெரிய நோயினெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா, அந்த மாதிரியான நோய் அதெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறான் மனிதன்? அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு என்ன செய்யல அவனுக்கு தெரியல. காலையில எந்திரிச்சாலும் அவனுக்கு கவலை அதுதான், படுக்கிற நேரத்திலையும் அதுதான் கவலை. ஏன்னா சில பேர்த்தினுடைய வாழ்க்கையில நீங்க பாப்பீங்கல்ல, இந்த வாரம் இவன் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான், அவனுக்கு கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆகும். திடீர்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்று வரும், வயிறு வலி. சரி, பொண்டாட்டியை கூட்டு போனா திடீர்னு பிள்ளைக்கு வரும். இப்படி தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் மனிதன் என்ன செய்யறான்? அதை எதிர்கொள்ள முடியாமல் தத்தளிக்கிறான். முஸ்லீம் அல்லாதவர்கள் தத்தளித்தால் அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. வழிகாட்டுதல் இல்லைங்க. வழிகாட்டுதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தத்தளிக்க கூடாது. அவங்களுக்கு தான் வழிகாட்டுதலே இல்லையே. லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ், இப்படி எல்லாம் நீங்க படிச்சு கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன் மாதிரிகள் ஹசனாங்கிறான்ல. எதற்கும் வழிகாட்டுதல். ஒரு மூமின் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் தெளிவான முறையில் படித்தால் எதுக்குமே ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான், போடான்ட்டு போயிடும். நம்மளுடைய தலையிலிருந்து விழுது பாத்தீங்களா, முடிக்கு சமானமாத்தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு மன வலிமையை ஊட்டிய மனோதத்துவ மருத்துவத்தின் தந்தை இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு மனோ தத்துவ டாக்டர் கூட சில இடங்கள்ல தடுமாறி போயிருவான். திடீர்னு மனோ தத்துவ டாக்டர் ஒரு ஆள் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் வந்துருச்சுன்னு வைங்களேன். எதிர்பார்க்காம 20 லட்சம் ரூபாய் வந்துருச்சு, பயங்கரமான சந்தோஷம் இருக்கும் அவரு. அதே நேரம் ஒரு கால் வருது. என்ன காலு? உங்க பொண்டாட்டி போற இடத்துல விபத்துல இறந்து போயிட்டாங்கன்னு வருது. 10/1 20 லட்சம் செய்தி வருது. 10/2 பொண்டாட்டி செத்த செய்தி வருது. அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நீ அமெரிக்காவில் படித்த மருத்துவராக இருந்தாலும் சரி, தடுமாறு. அவர் என்ன செய்யறதுமே புரியாது. 20 லட்சம் கிடைச்சதுக்காக வேண்டி மகிழ்ச்சி அடைகிறதா, அல்ல மனைவி இறந்து போயிட்டாங்களே துக்கத்தை கொண்டாடுறதா, கடைசியில் அவரை கூப்பிட்டு வேற ஒரு மனோதத்துவ டாக்டர் தான் கூப்பிட்டு போகணும். அதானே? இதுக்கு யார் தீர்வு சொல்வார்? எந்த கொள்கையிலே இதற்கு தீர்வு இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நெறியில் மட்டும்தான். நீ எந்த விதத்தில் கலங்கினாலும் சரிதான், வா உனக்கு நான் டானிக்கு தரவா, உன்னுடைய அந்த மனதை நான் வலுப்படுத்துறவா. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சஹாபாக்கள் என்ன செய்யல,
உளவியல் நோயின் பக்கம் கொண்டு போனதே கிடையாது. ஸ்டடியா என்னது இதுக்காக வேண்டி என்னது இது பண்ற பாக்குறமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த செய்தியிலேயே உச்சகட்டமான மகிழ்ச்சி அது, ரொம்ப சந்தோஷமான செய்தி பத்ர் வெற்றி தான். பத்ர் வெற்றி இருக்குது பாத்தீங்களா, அதான் உச்சகட்டமான சந்தோஷம். அதுதான் ஏன்னா 23 வருடமும் என்னதான் 13 வருஷம் ஒரே தொல்லை. காலையில் எந்திரிச்சா அந்த சஹாபி அங்க அடிபட்டு கிடப்பார், காலையில எந்திரிச்சா இந்த சஹாபி அவர் என்ன செய்வாரு, ஏதாவது ஒரு சிரமத்தை பாக்குறீங்கல்ல. படிச்சா மட்டும் போதுமா? தாயிஃப் நகரத்து வீதியிலே படிக்கிறாங்கல்ல, ஆமா வீதியில போனாங்க, டெய்லி அடி வாங்கினாங்கன்னு சொல்றேல, புலம்பிட்டா இருந்தாங்க. மகிழ்ச்சியான செய்திங்க இது. அதே கட்டத்தில் மறு செய்தி வருது. என்ன செய்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேத்திகளில் ஒருவர் சக்ராத் ஹால்ல கிடக்கிறாருன்னு வருது. ஒண்ணு சமூகத்தினுடைய சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். இன்னொன்னு சக்ராத் விபத்து நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த செய்தி. என்ன பண்ணாங்க, அப்படி தடுமாறிட்டாங்களா? அப்படி தடுமாறினாங்களாங்க. எளிதா எடுத்தாங்களா இல்லையா? எந்த மாத்திரை, எந்த டானிக் அவர்களை வலுப்படுத்தியது? சந்தோஷமான செய்தி வந்தது, ஒரே வார்த்தை தான், அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமான செய்தி வந்ததுனால நான் ஊரையே ரெண்டாக்க மாட்டேன், தலகால் புரியாம என்ன செய்ய மாட்டேன், துடிக்கவெல்லாம் மாட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். இங்க மரண செய்தி, மரணத்திற்கு நெருக்கமான செய்தி, அதுக்கு என்ன வார்த்தை? இன்னாலில்லாஹ். இத அல்ஹம்துலில்லாஹ், இது இன்னாலில்லாஹ். இன்னாலில்லாஹ்னா மௌத்தா போயிட்டாங்கன்னு அர்த்தம். பாக்குறீங்களா இல்லையா? ஆக நீ யாரை ஏற்றிருக்கிறாயோ அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியலில் காட்டாத வழிமுறைகளில் எந்த ஒன்றை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்களில் ஒன்றால் பார்க்க முடியும். பெருமைப்படு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக நம்ம பெற்றிருக்க மாட்டீங்களா? அதற்கு நம்ம சஜிதாவே பண்ணிட்டு இருந்தா கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய இயலாது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம இன்றைக்கு எது மாதிரியான விஷயத்தில எல்லாம் ஈமான் ஆடுது பாத்தீங்களா? அதுலயும் குறிப்பா இவர் 5 நாள் தொழுகையாளியா இருந்தா போதும். அவருக்கு என்ன யோசனை? நாம ஒழுக்கக்கேடான விஷயத்தில் ஈடுபடுறது இல்லை, ஹராமான காரியத்தை பண்றதும் இல்லை. நம்மளுக்கு இவ்வளவு பெரிய நோய். சந்தேகம் வருதுல அவருக்கு, வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு, அவருக்கே யோசனை வரும். 5 நேரம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம தான தர்மம் செய்யறோம், என்னென்னமோ பண்றோம், ஆனா நம்மளுக்கு இப்படி சோதனையா இருக்குதே. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனித சமுதாயத்தில் நிறைய இருக்கா இல்லையா? அது என்னன்னா சில நோய்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நோய்களை எப்படி நினைக்கிறாங்கன்னா அது நம்மளுக்கு மட்டும்தான் அல்ல அப்படி சோதனை கொடுத்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. டயாலிஸ் பண்றாங்க பாத்தீங்களா, வாரத்துக்கு ஒரு தடவை போய் என்ன செய்யறது, பிளட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும், உன்னுடைய ஆரோக்கியத்தை இறைவனாகிய நான் எந்த அளவிற்கு வைத்திருக்கிறேன் என்பதை போய் பாரு, அவனை போய் பாரு. சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு ஆரோக்கியமா இருக்கும்போது சுத்தம் பண்ணது யாரு? திடீர்னு வாப்பாவுக்கு அப்படி நெஞ்சு அடப்பு, அப்படியே தூக்கிட்டு போவாரு, ஆஸ்பத்திரிக்கு போவாரு. அவன் என்ன பண்றான், சிலிண்டரை என்ன செய்வான், ஒரு 10 நிமிஷம் மூக்குல ஏத்துவான். எவ்வளவு கொடுக்கிற?
பீஸ் எவ்வளவு? நீ டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய பீஸ் எவ்வளவு? 5 மணி நேரத்துக்கு எவ்வளவு பீஸ் கொடுக்கிற? இந்த டாக்டர் மருத்துவர் என்ன காத்த தயாரிச்சா கொடுக்கிறாரு? ஜிப் பண்ணி தானே கொடுக்கிறாரு. தேவையான அளவுக்கு உள்ள ஏத்துறாரு, அதுக்கு அந்த கருவியை பயன்படுத்துறாரு. உங்களாலதான் நம்ம வாப்பாவே, எங்க அத்தாவே, என் பொண்டாட்டிய சொல்றோம்ல, மறு ஜன்மம் இந்த டாக்டர்னாலதான். அந்த நேரத்தில் கூட இறைவனுக்கு நன்றி செய்யணுமே. நன்றி கெட்டவன். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? நன்றிங்கிற தன்மையே கிடையாதுங்க நம்மளுக்கு. அப்ப 5 மணி நேரத்துக்கு அவன் செலுத்தக்கூடிய அந்த காத்து எத்தனை ரூபா கொடுக்கிற? நீ உன்னுடைய தாயின் கருவறையில் இருந்து எந்த நிமிடம் நீ வெளியே வந்தாயோ 50 வருஷம் நீ வாழ்ந்தால். தம்பி கொஞ்சம் அமைதியாரு, அமைதியா இருக்கு. வெளியே இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் கொஞ்சம் அமைதியா வாங்க, உள்ள வாங்க. அப்ப 5 மணி நேரம் 50 வருஷமா நம்ம வாழ்றோம். தடங்களே எல்லாம் மூச்சு விட்டுட்டு இருக்கிறிய, கையேந்தி இருக்கிறியா? என்னைக்காவது கையேந்தி இருக்கிறியா? இறைவா என்னுடைய மூச்சு காற்று நிம்மதியா போறதுக்கு நீ தான் உதவி செய்யணும் என்று என்னைக்காவது நீ கையேந்தி இருக்கிறியா? கிட்ட உன்னுடைய உடல்லையே நான் வச்சிருக்கிறேனே ஒரு பெரிய ஃபேக்டரி, என்னென்னத்தையோ தூக்கி வாய்க்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிற, குப்பை மேடு மாதிரி போடுறிய, அதையெல்லாம் அரைத்து சத்தெல்லாம் எடுக்க வச்சு தொழிற்சாலை உள்ள இருக்குது. கோயம்புத்தூர்ல கிடையாது, உன் உடம்புல இருக்குது தொழிற்சாலை. என்னைக்காவது நன்றி பண்ணி இருக்கிறோமா? நம்ம இந்த ரூட்ல எல்லாம் நம்ம சிந்திக்கணுமா இல்லையாங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியலுக்கு தேவையான செய்திகளை சொன்னாங்க. இருந்தாலும் சில நோய்கள் வந்துருச்சுன்னு சொன்னா, அதே மாதிரி சிக்லி செல்லும்பாங்க. அப்படின்னு என்னது? சிகப்பு ரத்தம் இருக்கு பாத்தீங்களா? அதனுடைய வடிவம் வந்து பால் மாதிரி இருக்கும் நம்ம உடம்புல. சிகப்பு ரத்தம் கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல? உருண்டையா தான் இருக்கு, ஈஸியா உருண்டு போயிட்டே இருக்கும் உடம்புக்குள்ள. இந்த நோய் என்ன? இந்த நோய்க்கு பேர வந்து ஸ்கில் செல்லுங்கிறான். உருண்டையா இல்லாம அருவாள் மாதிரி இருக்குமா. உருண்டையா இருந்தா இப்படி உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சிவப்பு ரத்த அணு வந்து எப்படி மாறிடும்? அருவாள் மாதிரி. அருவாள் மாதிரி இருந்தா என்ன ஆகும்? நரம்புல ஓடமா குத்திக்கிட்டே இருக்கும், அவனுக்கு வலி தாங்க இயலாது, தொடர்ந்து ரத்தம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப இது மாதிரியான நோய்களை எல்லாம் ஒரு மனிதன் சந்தித்தான் என்று சொன்னால் தலைவலிக்கு துடிக்க மாட்டான். ஆனா இதுக்கெல்லாம் தவிப்பானா இல்லையா? அப்ப ஈமான் உள்ள மனிதனை, அவனுடைய ஈமானை சிதைக்கக்கூடிய வேலையை செய்தான் செய்வான். நீ தொழுகிற என்னென்னமோ பண்ற, அல்லாஹ் அவனுக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். அந்த வேதனை குத்தி தூக்கி விட்டே இருப்பான். நம்மளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதனால ஈமான் பறி போவதா இல்லையா? இறை நம்பிக்கை அந்த விதத்துல வந்து குன்றி போவதா இல்லையா? ஒரு சில நோய்களுக்கு தான் நான் சொல்றேன். இதுவாக என்ன, இந்த ஆலோசனை சொல்றோம் அப்படிங்கிற வேலை சில பேர் என்ன செய்வாங்க? நோயாளியை போய் பார்க்கறது. அவங்க என்ன ஆலோசனை சொல்றது? அவனுக்கு மன தைரியம் ஊட்டுற மாதிரி அப்படியான ஆலோசனைகள் எல்லாம் சொல்றாங்களான்னு இல்லை. அவனை பயமுறுத்திட்டு வந்துடுறது, அவ்வளவுதான். அவன் நினைச்சிருவான் 10 நாள்ல நம்மளுக்கு மௌத்துன்னு. இவன் போய் 3 நாள் என்ன செஞ்சிருவான்? போய் சேர்ந்துருன்றான். இருக்கா இல்லையா? இந்த அட்டாக்கெல்லாம் யாருக்கா சில பேருக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், போய் என்ன சொல்றது? அட்டாக்கு வந்தா அல்லாஹ் வந்து உங்களுக்கு சிவாவை கொடுப்பான். அஸ்அலுல்லாஹ் அலீம் ரப்பல் அலீம் அதிஹிபில் பஸ் ரப்பன் நாசி இஸ்பி யா சாஃபி, நபிமொழி துவா இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க படிங்க அப்படியெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. இனிமேலாவது கவனமா. போன வாரம் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஆளுக்கு அட்டாக் வந்தது. அவரும் போய் ஸ்டெண்ட் வச்சு என்ன செஞ்சாரு? டாக்டர் இதை செய்ய வேணாரு, அதை செய்ய வேணாரு, செஞ்சா ஆள் மௌத்தா போயிட்டான்.
கூட இன்னொருத்தன் போயிருப்பான். இதே மாதிரி தாங்க நம்ம மாமாவும் இப்படித்தான்ப்பா. அவன் முன்னாடி போய் உக்காந்துக்கிட்டு மாமா கதை எவனெல்லாம் செத்து போனானா அவனையெல்லாம் போய் அவன்கிட்ட சொன்னா அவனுக்கு என்ன ஆகும்? அவனுக்கு தளர்ச்சி வந்துருமில்ல. நோயை குடித்து இறைவன் அந்த மனிதனை சோதித்தால் அந்த நோயாளியிடம் நீ எப்படி அணுகுகிறாய் என்கின்ற ரீதியில உன்னை இறைவன் சோதிக்கிறான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்க நோயாளியை மட்டும்தான் அல்லாஹ் சோதிக்கிறான்னு. ஒருத்தனுக்கு நோயை கொடுத்து, உன் பொண்டாட்டிக்கு நோயை கொடுத்து, புருஷனுக்கு நோயை கொடுத்து நீ எப்படி அவன்கிட்ட அணுகிற? ஈமான்தாரியா அணுகிறையா? தரங்கட்ட ஈமான் சொல்லி சில பேர்த்த சொல்லுவோமே, அந்த மாதிரி நீ அணுகிறையா? பலவீனமான ஈமானோட அணுகிறையா? இதை நம்ம அனுபவத்தில் பார்க்கத்தானே செய்யறோம். நானே அனுபவிச்சிருக்கிறேன். இதுல இதே மாதிரி ஒரு ஜும்மா பேசிட்டு இருக்கும் போது தான் IREGங்கிற ஒரு பள்ளிவாசல் ட்ரஸ்ட், அந்த பள்ளிவாசல் ஜும்மா பேசிட்டு இருக்கும் போது 2வது ஜும்மாவிலே அட்டாக் வந்துருச்சு. நம்மளுக்கு தொழி கூட நான் நிக்க முடியாது. ஏன்னா பயங்கரமா அப்படி நெஞ்சு வலி வந்துடும். சில வழியை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும், வரலன்னா தெரியாது. பயங்கரமா பிடிச்சிருச்சாது. தொழிக்கு நிக்காம ஒரு ஆள் கொண்டே ஆஸ்பத்திரி இல்ல, அது சம்பந்தப்பட்ட ஆஸ்பத்திரி இல்ல, முதல்ல இது செய்வாங்கல்ல, அங்க போய் உட்கார வச்சாங்க. அங்க போய் உட்கார வச்சா அவர் வாயில மாத்திரையை கொடுத்தாரு, இந்த நாக்கில வைங்கன்னாரு, என்னென்னமோ பண்ணாரு. கடைசியில் 5 நிமிஷம் வெளியேறுங்கன்னாரு. அங்க உள்ள 2 நர்ஸ் என்ன பண்றாங்க, இவரை வேகமா தூக்கிட்டு போயிருங்க, 10 நிமிஷத்துல மௌத்தா போயிடுவாரு. அவ சொல்றது எங்க அதுல கேட்கு. அவங்க 2 பேர் பேசுறாங்க, இந்த ஜன்னல்ல பேசுறாங்க, இங்க உட்காந்துருக்கேன், அது உட்காந்து இப்படி பேசுது. ஆளு பொழைக்க மாட்டாருங்க, இருக்கா இல்லையா? அப்பதான் நம்ம இன்னும் வானவர் மாதிரி இல்லை, வச்சுட்டு மலக்குள் மோத்து மாதிரி. இது என்னன்னா மன வலிமையோட ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவனையும் ஆட வச்சிடுறது. ஒருத்தர் ஈமான் இல்லைன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அவன் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த ஆஸ்பத்திரி அவன் ஜனாசாவா தான் வெளியே வருவானே தவிர அவன் ஒரு வலிமை பெற்றவனா வருவானா? ஆக சொல்ல வேண்டிய அறிவுரைகளை நம்ம என்ன செய்யறதில்ல, கரெக்டாக அறிவுரைகளை வழங்காத காரணத்தினால அதே மாதிரி அந்த நோய்கள் அவர்களுக்கு அதிகமான சிரமத்தையும் கொடுக்கக்கூடிய காரணத்தினால ஒரு மூமினுக்கு என்ன செய்யுது, இந்த இடத்துல தடுமாற்றம் ஏற்படுகிறார், கொஞ்சம் அவன்கிட்ட பலவீனம் ஏற்படுகிறார். இதுக்கெல்லாம் பலவீனம் ஏற்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் எல்லாம் பயப்படுறாங்க? நோய் வந்தா மொத்தா போயிடுவான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி இப்ப அட்டாக் வந்துருச்சுன்னு 2வது அட்டாக்ல செத்து போயிரு அப்படிங்கிற, 3வதுலயே செத்து போயிருவேங்கிற நோயே ஒருத்தனுக்கு கிடையாது. சாவானா சாவ மாட்டானா, ஆரோக்கியமா இருக்கு, அப்படி பயில்வானா இருக்கிறான், அவன் சாவானா சாவ மாட்டானா? அதை சொல்லு. மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் நிலைத்ததில்லை, பொன்னான செல்வர் எல்லாம். ஓடுறையில பாட்டு, அவர் தமிழ்ல தான் அவரை படிச்சிருக்கிறாரு. நோய் வந்தாலும் நம்ம மௌத்தா போவாங்க, வராம இருந்தாலும் மௌத்தா போவோம். மௌத்துக்காக வேண்டியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நான் சந்திக்கக்கூடிய யாரை நான் சந்திக்க செல்கிறேன்? என்னுடைய விரோதியவா? என்னுடைய விரோதியவா நான் சந்திக்க போறேன்? அரக்கனை சந்திக்க போறேனா? கிறுக்கனை சந்திக்க போறேன்? என்ன படைச்சவன்ட்ட நான் போறேன். என்னை எவன் படைத்தானோ அவன்கிட்ட நான் போறேன், சந்தோஷமா தான் நான் போறேன். அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் ஆலா. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி முடிச்சாச்சா? 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். திடீர்னு நம்மளுக்கு ஒரு பயம் வருது, மூத்தா போறன்னு ஒரு பயம் வருதுன்னு வைங்களேன். ஒரு நோயில என்ன செய்யணும்? சொல்லிட்டே இருக்க வேண்டியது, அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் ஆலா, உயர்வான எனது நண்பனிடம் என்னை சேர்த்துவாயாக. யாரு நண்பன்? அல்லாஹ்தான். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ட கொண்டு போய் என்ன சேர்த்தியரு. அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த எனது நண்பன். அந்த நண்பனை பார்ப்பதற்கு இந்த நோய்தான் காரணம் என்றால் இந்த நோயை நான் நேசிப்பேன். ஒரு மூமினுடைய பார்வையில் எந்த சோதனையும் முசீபத் அல்ல, ரஹமத்.
இப்படி எல்லாம் யாரும் உலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, போதனையே பண்ண மாட்டாங்க. உலகத்துல எல்லாருமே ஏன் பயப்படுறான்னா, அவன் நோயை என்ன செய்யறான், சனியம் பிடிச்சதுங்கிற மாதிரி அவன் பார்க்கறான், முசீபத் மாதிரி பார்க்கறான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, இதா அராதல்லாஹு பி அபுதிஹில் கைரா, ஒரு அடியானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்மை தருவதற்கு நாடினால், உங்களுக்கு அல்லாஹ் நன்மை தர நாடுறான், அல்லாஹ் என்ன பண்ணுவான், அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, சோதனை ஏற்படுத்திடுவான். இன்னொரு ஹதீஸ்ல, எந்த அடியானை இறைவன் நேசிக்க முடிவெடுக்கிறானோ அவனை லேசா சோதிச்சு பார்ப்பான். நாம அப்படி இருக்க மாட்டோம். எனக்கு இவரை பிடிக்கணும், நான் இவரை ஹோட்டல்ல கூட்டு போய் சாயா தான் வாங்கி கொடுப்பேன். நான் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிறாரா, புரோட்டா வாங்கி கொடுப்பேன். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணுவான், அல்லாஹ் யாரையாவது நேசிக்க ஆரம்பிச்சான்னா ஏதாவது ஒரு சோதனை கொடுத்து விட்டுரும். அது எந்த மாதிரியான சோதனையா இருந்தாலும் சரி, நோயும் அதே மாதிரிதான். இந்த சோதனையை கொடுத்து இவன் இப்ப என்ன எப்படி எடை போடுறான் சொல், நீ இத்தனை நாள் என்ன எந்த இடத்துல வச்சிருந்த, இப்ப என்ன எந்த இடத்துல வச்சிருக்கிற. ஒரு நோயை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பொறுமையை கடைபிடிக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அந்த பொறுமையோட நான் என்ன செய்யறேன், நோயை நான் சந்திக்கிறேன், மருத்துவமும் பண்றேன், மாத்திரையும் சாப்பிடுறேன், பொறுமையோடையும் இருக்கிறேன், நேசிக்கிறேன். இறை நேசம் கிடைக்குதுங்க. அப்ப உங்களுக்கு தலைவலி வந்ததா, அல்லாஹ் சின்னதா நேசிக்கிறேன்னு அர்த்தம். வயிறு வலி வந்ததா, கிட்னில கல்லு அப்படி பயங்கரமா வலி எடுக்குதா, சகிச்சுக்கோ, அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான் அர்த்தம். ரொம்ப நேசிக்கிறான். எப்படி உளவியல் மருந்தை கொடுக்கறாங்க பாத்தீங்களா, இந்த மருந்து செய்யக்கூடிய வேலையை வேற எந்த மருந்தும் செய்யாது. நோய் வந்த உன் பாவத்தை நான் அழிக்க நான் ரெடி. நோய் வருதுங்க, அல்லாஹ் என்ன பண்றான், பாவத்தை அழிச்சிடறான். நோய் வருது, அவன் தொழுகாமையே தொழுதல் லிஸ்ட் எழுதுறான். நோய் வந்தா பல பேர் தொழுகிறது இல்லையில, லொஹ்ரு தொழ மாட்டான். அல்லாஹ் என்ன பண்றான், வானவரை கூப்பிட்டு அவருக்கு கடுமையான இடுப்பு வலியா இருக்குது, அவர் லொஹ்ரு தொழுதாருன்னு எழுது, அசர தொழுதாருன்னு எழுது. இது பாக்கியமா இல்லையா? பாவத்தை மன்னிக்கிறது அதுக்கு காரணம் உன்னுடைய நோய் தான். இப்ப சொல்லு, உன்னுடைய நோய் முசீபத்தா ரஹ்மத்தா? உன்னை அல்லாஹ் நேசிக்கிறதுக்கு மூல காரணம் நோய் தான். இப்ப சொல்லு, உன்னுடைய நோய் முசீபத்தா பரக்கத்தா? இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்மளுடைய மனைவி பிள்ளைகளுக்கு இப்படியான உபதேசங்கள் எல்லாம் நம்ம பண்ணமா இல்லையாங்க? எதுக்கெல்லாம் உலகம் பயப்படுமோ அதையெல்லாம் நம்முடைய சந்ததிகள்கிட்ட என்ன செய்யணும், சிம்பிளா சொல்லிவிட்டு போய், அவன் வாப்பா இறந்து போனால் அப்படி என்ன செய்யணும், தெம்போட நிக்கணும். வாப்பா போனா என்ன, அல்லான்னு ஒருத்தர் இருக்கத்தானே செய்யறான். ஆனா இது மாதிரி இழப்புகள் எல்லாம் நம்ம வீட்டில் பேசவே மாட்டோம். நம்ம பேசுறதெல்லாம் என்னது, ஊரு பலாயி, முசீபத்து, சீரியல் சம்பந்தம், இதெல்லாம் பேசுவோமே தவிர ஒரு வேளை நான் இறந்து விட்டால் அப்படின்னு சொல்லி நான் என் மனைவி விட்டு ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், உனக்கு நல்ல வார்த்தை வராது. நீ என்னைக்கு நீ நல்ல வார்த்தை பேசிருக்க, இறந்து விட்டால்னா போய் வாய கழுவுப்பான். ஆனா குடும்பத்தில் பேசணும் இல்லை, இத நான் இறந்து போனா நீ எப்படி இருக்கணும், நீ இறந்து போனா நான் எப்படி இருக்கணும் அதை நீ சொல்லு, நான் இறந்து போனா நீ எப்படி இருக்கணும் அதை நான் சொல்றேன். மரணத்தை பத்தி பேசணும் இல்ல, அப்படி பேசினா தான். இதெல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது. இது பேசாதனால என்ன ஆகுது, திடீர்னு புருஷன் மூத்தா போனா அவங்களுக்கு இறைவனுடைய அச்சமும் வர்றது இல்ல, என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நீ வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டில் உன்னுடைய குடும்பத்தை அமர வைத்து மரண செய்தியை பேசியிருந்தால் நீ மூத்தா போகும்போது அவங்களுக்கு அந்த மன அழுத்தாது.
சில பேர் மயக்கம் போட்டு விழுதுறாங்களே, பாக்குறீங்கல்ல, புருஷன் மௌத்தா போன மயக்கம் போட்டு விழுறாங்கல்ல. அந்த நிலைக்கெல்லாம் ஏன் கொண்டு போற? மௌத்தா போனோம்னா அவங்களுக்கு நினைப்பு வரணும். ஆமா, அன்னைக்கு நம்மளுடைய கணவர் சொன்னாரு, மௌத்தா போனவொடனே இந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் சொன்னாரு, அதை நம்ம கடைபிடிக்கணும். நீ மௌத்தா போகக்கூடிய நேரம் உன்னுடைய மனைவியை நீ உளவியல் நோயாளியாக மாற்றி விட்டு நீ மௌத்தா போனால் நீ மூமினாக வாழவில்லை, நீ மூமினாவே வாழல. அதானே யதார்த்தமான அர்த்தம். சஹாபாக்கள் சொல்றாங்க பாருங்க, சஹாபாக்கள் நோயை எப்படி எதிர்கொண்டாங்க. லவ் யஅலமுல் அப்து மாலஹு ஃபில் முஸீபா, மனித வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய இந்த முசீபத்தெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, மினல் அஜ்ரி, அந்த முசீபத்தை பொறுமையோடு எதிர்கொள்கிற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நன்மையை ஒரு மனிதன் அறிந்து விட்டால் குறிலபில் மகாரிலி, அவன் எதுக்கு ஆசைப்படுவான்? யாராவது கத்திரிக்கோலை கொண்டு வந்து என்ன வெட்ட மாட்டாங்களான்னு அவன் ஆசைப்படுவான். நோய் வந்திருக்குது, இந்த நோயோட பொறுமையும் அவன் கடைபிடிச்சு மருத்துவத்தையும் செஞ்சு ஈமான்தாரியா அவன் இருக்கிறான். அவனுக்கு என்ன வரும்? என்ன நம்மளுக்கு தலைவலி மட்டும்தானே வந்திருக்கு, இன்னும் இந்த கைவலி வரலையே, இப்படி ஆசைப்படுவான். சோதனையை கேட்கணும் அதுக்கு அர்த்தம் இல்ல. ஒரு மூமின் சோதனையை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது தான். அதுக்கான இறைவா என்ன மௌத்தாக்கு நம்ம கேட்கலாமா? எனக்கு நோயை தானே கேட்கலாமான்னு அப்படி கேட்க கூடாது. வந்துருச்சு இல்ல, அதை நீ எப்படி எதிர்கொள்ற சொல்றாங்களா இல்லையா? இத இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இன்னீல அஃபரஹு பில் முஸீபா கமா யஃபரஹு அஹதுக்கும் பிர்ரஹாஇ. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு பணத்தை பார்த்தா எவ்வளவு மகிழ்ச்சி வருதோ அந்த மகிழ்ச்சி என் வாழ்க்கையில எனக்கு முசீபத்து வந்தா வருங்கிற. திடீர்னு எனக்கு நோய் வந்துருச்சா சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்? என் பாவத்தை அல்ல மன்னிக்கிறான்ல, என்ன அல்ல நேசிக்கிறான்ல, நான் தொழாமலேயே தொழுதேன் அல்ல எழுதுறான்ல, சந்தோஷம் தானே. ஆக என்னுடைய எனக்கு மகன் பிறந்தாலும் மகிழ்ச்சி, இறந்தாலும் மகிழ்ச்சி. ஒரு மூமினை பொறுத்தவரை விளங்குதுங்களா? இந்த டானிக்கை கொடுத்தா போதும், வேற ஒண்ணும் இல்லை. இதுகள் அப்படி பெருசா அப்படி பயானெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சுருக்கமா இந்த போதனையை புடிச்சா போதும். குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இறைவன் நாடியதை தவிர எதுவும் நம்மை அணுகாது. அவ்வளவுதான், பாடமே அதான். அல்லாஹ் நாடனா இந்த நோய் வரத்தான் செய்யும், வந்துருச்சு, இறைவனுடைய நாட்டம். இறைவன் கற்றுக் கொடுத்த முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையில மருத்துவத்தை பார்த்துட்டு போவோம். உளவியல் ரீதியாவெல்லாம் பயப்பட மாட்டோம். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கல்ல எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, ஒரே பயம், நோயே இருக்காது. வீட்டில் என்ன செய்வானா எல்லா மிஷினையும் வாங்கி வச்சிருப்பான். பிரஷர் பார்க்கறதுக்கு ஒரு மிஷின், பிரஷர் பார்க்கறது இருக்க, சுகர் பார்க்கறது, டெய்லி காலங்காத்தால எந்திரிச்சோடனே என்ன செய்யறது, அதை மாட்டி விட்டு பார்க்கறது. எப்படி நம்மளுக்கு எவ்வளவு இருக்குது அதை பார்த்து தான் அவனுக்கு பிரஷர் வரும். டாக்டர்கிட்ட போக வேண்டியது. இதுல நீ இப்ப ஆய்வு பண்ணி இப்ப என்ன பண்ண போற சொல்லு. நீ அந்த மிஷின் பிரஷரை மாட்டி பார்த்தாச்சு, சரி தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவ? மறுபடியும் நீ டாக்டர்கிட்ட போவியா இல்ல நீயே ஏதாவது பண்ணுவியா? டாக்டர் தானே போக போற. அதாவது ஒரு அளவும் இல்லையில என்னது காலங்காத்த, இதெல்லாம் என்னது இவங்களுக்கு பாடி டெஸ்ட், மாசத்துக்கு ஒரு தடவை பாடி, அது அதே ஒரு நோயின்னு அர்த்தம். ஒரு ஏதாவது வித்தியாசம் தெரியுதுன்னா நம்ம போறது அது வேற. சும்மா இருக்கிற நீ ஃபஜ்ர் தொழுது போட்டு போய் இதை மாட்டினீங்கன்னா ஃபஜ்ர் தொழுதுட்டு ஈமான மாட்டிக்கிற, போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈமான தளத்தை தூக்கி மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அது என்னதுக்கு அவசியம் இல்லையில. அது இது நம்மளா தேடிக்கிறது. விளங்குதுங்களா? சுருக்கமான விஷயம் தான் என்னது, மன வலிமை தளராமல் இருக்க வேண்டுமானால் நோயை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது மாதிரியான அணுகுமுறையை நம்மவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இத படிச்சோம்னா போதும், எந்த ஒன்றுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், தளர்ச்சி அடையவே மாட்டோம். இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்வோம்.